conversation. Are you all ready? Okay, shall I ask the questions? Okay, now, what is the name of our country? Say one by one, okay? I'll ask one by one, okay? What is the name? என்னோட பேர் சதீஷ் குமார். என்னோட டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்ட் 2E செக்ஷனில் படிக்கிறாங்க. அவங்க வந்து ப்ரீ மார்ட்லேருந்து ஆச்சாரியில் தான் படிக்கிறாங்க. ஸோ ஆச்சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸும் சரி, அகடமிக் வைஸும் சரி, பர்சனல் பிஹேவியரும் சரி நல்லாவே குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம டே பை டே நம்மளோட டாட்டர்ஸ் சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில் நம்ம பார்க்கும்போது அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ டே 1 இந்த ஸ்கூலில் வரும்போது எல்லா குழந்தைங்க மாதிரியும் அவனும் அழுது தான் வந்தேன். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்ற ஒரு ஈகர் தாட் வந்து அவருக்கு வந்துருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அப்சர்வேஷன் சொல்லிட்டு ஒரு செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இது நம்மளாம் படிக்கும்போது நம்ம ஸ்கூல்ஸில் இந்த ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ நம்ம ஸ்கூலிங் பண்ணும்போது நம்ம பசங்க ஸ்கூலில் எப்படி இருக்காங்க, எப்படி அவங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பை ஸ்கூல், வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஸ்கூலில் எப்படி இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. ஸோ இந்த அப்சர்வேஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுலாம் மேம் ஆன் டூ கிளாஸ் டீச்சர் அவங்க மூலியமாக எனக்கு இன்வைட் கிடச்சிது. ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் இந்த இன்வைட்டுக்கு எனக்கு ஷெடியூல் பண்ணி வரவே முடியல. ஆனால் லாஸ்ட்டாக வந்தாலும் கொஞ்சம் 2 பேர் சேர்ந்து வந்தோம். நானும் அவங்க அம்மாவும் சேர்ந்தே வந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா பேரண்ட்டும் வந்து சிங்கிள் பேரண்ட் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எங்களுக்கு அந்த சான்ஸ் ஏன்னா நாங்கள் 2 பேருமே வரும்போது குழந்தைங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம். ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி கிளாஸ் ரூமில் எப்படி இருப்பான்ற ஒரு ஐடியாவே நமக்கு கிடையாது. வீட்டில் வருவான், வீட்டுக்கு வந்ததும் நான் இதை படித்தேன், மேம் இதை சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாமே சொல்லுவாள், அதையும் ஆக்டிவாக சொல்லுவாள். ஆனால் கிளாஸில் அவள் எப்படி அப்சர்வ் பண்ணுறா அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்களுக்குமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேம் வந்து 1-to-1 செஷன் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பிக் பண்ணி கொஷின் ஆன்சர்ஸ் பசங்களை கேட்டாங்க. பசங்க எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாலண்டியராக வெளியே எந்த பசங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஷின் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி பசங்க வந்து இப்போவே ஒரு ஸ்டேஜ் ஃபியர்லாம் போய் வாலண்டியராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 5 years தான் இருக்கும். ஸோ இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் வாலண்டியராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்த அந்த கன்சர்ன் ஸ்டாஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஒரு முக்கியமான என்னாச்சுன்னா நம்மளோட டாக்டர் வந்து ஒரு ஆவரேஜாக படிப்பாங்க, ஒரு ஆவரேஜாக ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இனிஷியல் பீரியடில். அது இருந்தாலே போதுமானது அப்படின்னு தான் நானும் இருந்தேன். ஒவ்வொரு டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் செஷன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இந்த வந்து புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒன்று ஒரு ஆத்திச்சூடி அவங்களோட சிலபஸில் இருக்குது. அது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 50 லைன்ஸில் வித்தவுட் புக் வித்தவுட் எதுவுமே பார்க்காம அவள் அப்படியே சொல்கிறா. எங்களுக்கு லிட்ரலி அப்போ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவள் அதை சொன்னது. அப்போ ஏஜ் கூட ரொம்ப கம்மி தான். ஏன்னா சரியாக பேசவே தயக்கப்படுற குழந்தை வந்து இந்த 50 லைன்ஸை எப்படி சொன்னான்றது இன்னை வரைக்குமே ஸ்டில் அது வந்து பிரமிப்பாகவே இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அகாடமிக் வந்து நம்ம ஒரு தூரம் சொல்லணும். அகாடமிக் இல்லாமல் பர்சனல் பிஹேவியர்ஸ், பசங்களோட பிஹேவியர் டெய்லியும் வந்து அந்த ஷூவை ரிமூவ் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்டாண்டில் வைக்கிறதுல இருந்து கிளாஸ்க்குள்ளே போயிட்டு பேக் அரேஞ்ச் பண்ணி உட்காரதுலேருந்து அந்த பிஹேவியர்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து பை ஸ்கூலில் மேம்க்கு பயந்து தான் பண்ணுறாளா இல்லை வீட்டுக்கு வந்தாலுமே சேம் அவள் வந்து அதை கண்டினியூ பண்ணுறா. ஷூ ரிமூவ் பண்ணி ப்ராப்பரான பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லஞ்ச் பேக்கையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது. ஸோ இந்த பிஹேவியர்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு வர்றதுனால அது நமக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் தேவையில்லாமல் போயிட்டு நான் போய் ஃபீட் பண்ண தேவை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கூல் போகிறதுனால ஸ்கூலிங்கில் சொல்லித்தர பிஹேவியர்னால பசங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியுது. இப்போ நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஸ்கூலிங் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியர் வந்து டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் பிஹேவியராக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்ரி வீக் வந்து ஃப்ரைடே கலர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கலர்ஸ் டேல வந்து எவ்ரி வீக் ஒரு கலர் கிளியராக இன்டிமேஷன் பண்ணி அந்த கலர்ஸில் தான் பசங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று நடக்குது. ஸோ அந்த டைமில் பசங்க வந்து என்ன ஆக்டிவிட்டி அந்த கலர் ஓரியன்டாக அந்த ஆக்டிவிட்டி இதனால் வந்து அந்த கலரும் ரெஜிஸ்டர் ஆகுது. பசங்களுக்கு அந்த கலர் ஓரியன்டாக கலரிங் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த கலரிங் ஆக்டிவிட்டி வீட்டுக்கு வந்தும் வாலில் ஏதாச்சும் ஒரு ட்ரா பண்ணி சேம் கலர் இந்த கலர்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே பசங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த கலர் டே அதாவது வீக்லி ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணுற கலர்ஸ் டே வந்து பசங்களுக்கு ஈஸியான வேலை வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பசங்களோட அகாடமிக் வைஸும் சரி, பிஹேவியர் வைஸும் சரி, பர்சனல் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ஆச்சாரியில் இருந்ததுனால. ஸோ டே பை டே நம்ம அந்த க்ரோ பார்க்கும்போது நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிஜி அரவிந்தன் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ப்ளஸ் நம்ம பிரின்சிபல் மேடம் ஷாலினி மேடமும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பசங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட கிளாஸ் டீச்சர் வச்சலாம் மேமும் இதை ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு வேவில் பசங்களை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நானுமே இந்த ஆச்சாரியில் தான் வந்து பாஸ்டில் படிச்சிருந்தேன். ஸோ என்னோட சைல்டு வந்து இன்னைக்கு இங்கே ஆச்சாரியில் இருந்து பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் ரொம்ப வந்து அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க பசங்க ஸ்டடீஸ்லையும் அகாடமிக்ஸ்லையும் பிஹேவியர்லையும் சரி. ஸோ அதனால் வந்து என்னோட சன் ஆச்சாரியால் படிக்கிறா அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ.